எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் சொல்ல போறது பெரிய புராணத்தோட 2வது கதை. அது திருநீலகண்ட நாயனாரை பத்தி. திருநீலகண்ட நாயனார் அவர் ஒரு குயவர் குலத்துல பிறந்தார். குயவர் குலங்கிறது என்னன்னாக்கா மண்பாண்டம் செய்யற இது. அந்த மண்பாண்டம் செய்யற குலத்துல அவர் பிறந்தார். அவர் பிறக்கிற போதே அவருக்கு சிவபக்தியினால அவர் என்ன பண்றார், எப்போதும் திருநீலகண்டம் 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 அப்படின்னு சொல்லுவார். அவரோட இயற்பெயர் என்ன ஏதுங்கிறது எந்த இதுலேயும் இதுவரைக்கும் தெரியல. அதனால அவரை எல்லாருமே திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு தான் கூப்பிடுவார். அப்படி திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறைவனை வழிபட்டதால் மக்கள் எல்லாருமே அவரை திருநீலகண்டா திருநீலகண்டான்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சார். திருநீலகண்டர் சிவனடியார்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணி தருவார்னாக்கா திருவோடு பண்ணி தருவார். திருவோடு பண்ணி தந்துட்டு அதை ஃப்ரீயாவே கொடுத்துருவார். சும்மாவே இலவசமாவே அவர் கொடுப்பார். அவர் அவருக்கு கல்யாணம் ஆயிடுறது. கல்யாணம் ஆன உடனே அவருக்கு கல்யாணம் ஆனா கூட அவருக்கு ஒரு சிற்றின்ப ஆசை இருந்தது. அதுக்காக ஒரு பரத்தையர் வீடு போயிட்டு வந்தார். அப்போ சில இதுல போட்டிருக்கு அவர் பரத்தையர் வீடு போயிட்டு வந்தாருன்னுட்டும். இந்த புக்கில் இருக்கு என்னன்னாக்கா அவர் மழைக்காக அந்த பரத்தையர் வீட்டு வாசல்ல, அந்த காலத்துலதான் திண்ணேன்னு இருக்கும், அந்த திண்ணையில அவர் ஒதுங்கின்றார் அப்படின்னுட்டு எழுதியிருக்கு. ஆனாக்கா இதுல நான் படிச்ச இது 4-5 புக்கில் பார்த்த இதுல எல்லா இதுலேயுமே என்ன எழுதியிருக்குனாக்கா அவர் ஒரு பரத்தையர் வீடு சென்றார்னுட்டு 2 புக்கில் எழுதியிருக்கு. 2 புக்கில் பரத்தையர் இல்லை, அவர் பரத்தையர் வீட்டு வாசல்ல உட்காண்டிருந்தார் அப்படின்னுட்டு எழுதியிருக்கு. இதை அதனை அறிந்த அதனை கேள்விப்பட்ட பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் சொல்றதுக்கு என்ன சொல்லுவா, வாய்க்கு மெல்ல அவள் இருக்கிறச்ச என்ன சொல்றதுக்கு எது வேணாலும் சொல்லுவா இல்லையா. அதனால அவளோட யாரோ தெரிஞ்சவா உங்க கணவர் அங்க பரத்தையர் வீட்டு வாசல்ல உட்காண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இவ ஆத்துக்கு வந்தார். ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டக்கா கேட்டார் இவர், நீங்க அவாத்துக்கு போனேங்கிறது உண்மையானாக்க நீ எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இனிமே நீங்க என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவ ஒய்ஃபு. ஆனா இவர் உண்மையிலுமே அங்க போகவே இல்லை. சரி, அப்படி நீ சொல்லிட்டேன்னாக்க அது கேட்ட நாயனார் திடுக்கிட்டு தன்னோட மனைவியாரோட அயலாரை போலவே நோக்கி, எம்மை என்று நீ பன்மையாக சொன்னதுனால்தான், என்னன்னு சொல்லல, எம்மை நீ பன்மையாக கூறியதால் உண்மையே அன்றி பிற மாதர்களை மனத்தினாலும் தீண்டேன் என்று சொல்லிட்டு உறுதி கூறினார். இவ்வாறு திருநீலகண்டர் கூறிய பான்மையை சேக்கிழார் பெருமான் அழகா ஒரு செய்யுள் எழுதியிருக்க, ரொம்ப நன்னா இருக்கு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரர் தமையும் எந்தன் மனத்திலும் தீண்டேன் என்றார் என்று சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா பாடியிருக்கார். அன்று முதல் பிறர் ஒருவரும் அறியாமல் இருவரும் தனித்தனி வாழ்க்கை நடத்தி வந்தார். அதனால இவரும் கோச்சுன்ட்டு அப்படியே. ஆனா அந்த தனித்தனி வாழ்க்கை நடத்தினா இல்லையா, அது வெளி உலகத்துக்கெல்லாம் தெரியாத வடிக்கு. ஆனா சமைச்சு சாதம் பட்டது எல்லாத்தையும் இவர் சாப்பிடுவார். இவ பாட்டுக்கு இவ இருப்பாள். ஆனா 2 பேருக்கும் இல்லற தாம்பத்திய வாழ்க்கை கிடையாத இருந்தது. அதுக்கப்புறமா அவ ரொம்ப நாள் வரைக்கும் சிவபக்தியில
அதுல ஒரு இதுவும் குறையாதபடிக்கு இருந்தார் இவா 2 பேருமே. இத உலகுக்கு தெரிவிப்பதற்காக திருநீலகண்டரது ஒழுக்கத்தின் மேன்மையை உலகறிய செய்ய வேண்டும், திருநீலகண்டர் ஒழுக்கத்தின் மேன்மையை உலகறிய செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் ஒரு சிவயோகி வடிவத்துல வந்துட்டு ஒரு திருவோட்டினை அவரிடத்தில் கொடுத்துட்டு, நான் எப்ப திரும்பி வரேனோ அப்ப நீங்க இத கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு சிவபெருமான் உடனே சொல்லிட்டு இத கையில கொடுத்துட்டு, அப்பா திருநீலகண்டா, இந்த திருவோடு ரொம்ப பத்திரம், நீ ஜாக்கிரதையா வச்சுக்கோ, இத நான் எப்ப வரேனோ திரும்பி அப்ப நீ எனக்கு கட்டாயம் நீ கொடுத்துடணும் என்னோட திருவோடைய அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் போயிடுறார். அந்த சிவபெருமான் போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு சிவபெருமானோட மாயையினாலேயே அந்த திருவோடு மறைஞ்சு போயிடுறது. சிவயோகியர் பல நாட்கள் கழித்து மீண்டும் நாயனாரிடத்தில் தன்னுடைய திருவோட்டை கேட்டார். எல்லாருமே தாம கொடுத்ததை திருப்பி கேட்கதானே செய்வா. நான் கொஞ்சம் கொடுத்தேனே அதை கொடு அப்படின்னாக்கா அதை கேட்டதை நாமளும் திருப்பி அதை கொடுத்துத்தானே ஆகணும். அத மாதிரி இவர் சிவயோகி கேட்ட உடனே இதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு அவரை உபசரித்து உட்கார வச்சு திருவோட்டை நம்ம பெட்டிக்குள்ளர வச்சோம். எங்க எதுன்னுட்டு எல்லா இடமும் தேடினார். ஏன்னா அப்பவே அந்த திருவோடை மாயமா மறைக்க வச்சுட்டார் சிவபெருமான். அது இவருக்கு தெரியாது. எல்லா இடமும் தேடின உடனே நாயனார் ஓட்டினை வைத்த இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த திருவோட பார்த்தார், கிடைக்கல. அங்கு அதனை காணாமையால் சிவயோகியாரை வணங்கி ஓடு காணாம போயிடுத்து, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு அதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒன்று நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனாக்கா திருநீலகண்டர் சொன்னதுக்கு இந்த சிவயோகிக்கு கோபம் வந்துடுத்து. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, நல்லது இந்த ஓடு தான் எனக்கு தேவை, இதுக்கப்புறமா எனக்கு இந்த ஓடை பத்திரமா நீ வச்சுக்கோன்னுட்டெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நீ ஏன் அதை கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே என்னோட மண் ஓட்டினை தவிர வேற ஏதாவது பொண்ணுலையாவது நான் நீ பண்ணி கொடுத்தா கூட, நீ தங்கத்தினால பண்ணி கொடுத்தா கூட எனக்கு அது வேண்டாம், என்னோட ஓடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவயோகி கோபத்தோட சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தான் அந்த ஓடை திருடி இருக்க, எனக்கு இப்ப தெரியுது நன்னாவே அப்படின்னு சொல்றார். நீ களவு. அதுக்கு உடனே நான் திருடவே இல்லை எம்பெருமானே, சிவபெருமானே, சிவயோகியே, நான் திருடவே இல்லை, என்னை மன்னிச்சுடுங்கோ, நான் நிஜமாவே திருடலை. அப்ப நீ நிஜமாவே திருடலைன்னாக்கா, நீ களவு செய்யலைன்னாக்க, அப்போ நீ என்ன பண்ற, உன்னோட பிள்ளைய அழிச்சுண்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சிவயோகி சொல்றார். ஆனா இவ 2 பேருக்கும், திருநீலகண்டருக்கும் அவ மனைவிக்கும் குழந்தைகளே கிடையாது. அப்போ அந்த குழந்தைகள் இல்லைன்னு ஒன்னா, எனக்கு எங்க 2 பேருக்கும் குழந்தைகளே கிடையாது யோகி பெருமானே அப்படின்னு இவர் திருநீலகண்டர் சொன்ன உடனே, அப்படின்னாக்கா நீயும் உன் பொண்டாட்டியுமா சத்தியம் பண்ணி கொடுங்க, 2 பேரும் கைய பிடிச்சுண்டு அப்படின்னு சொல்றார். ஆஹா, ஏற்கனவே பொண்டாட்டி என்ன சொல்றா, பரத்தையோட இடத்துல போய் உட்காண்டதுக்காகவே அவர் என்ன பண்ணினார், அவ சத்தியம் கொடுத்துட்டா, திருநீலகண்டருக்கு சத்தியமா ஆணையிட்டா, அதனால அவளோட கையை நான் பிடிக்கலாமா, அதெல்லாம் என்ன பண்றதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அங்க இருக்கிற ராஜா இடத்துக்கிட்டக்க போயிடுறார். இங்க பாருங்க, என்னோட ஓட்டை இவன் தொலைச்சிட்டான், இப்போ நான் அவனை பிள்ளைகிட்ட சத்தியம் பண்ணி கொடுன்னா பிள்ளை இல்லைங்கிறான். சரி, பொண்டாட்டியோட இது பண்ணனாக்கா பொண்டாட்டியோட கையை பிடிக்க மாட்டேங்கிறான், நீங்க தான் சொல்லணும், என்னோட ஓடு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த பாருங்க, அப்படின்னாக்க உன் மனைவிய கைய பிடிச்சிட்டு குளத்திலே மூழ்கி ஓட்டிட்டு என்னோட ஓட திருடலைன்னு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவ 2 பேரும் என்ன பண்ணினா, ஒரு மூங்கி குச்சியை எடுத்தா. ராஜா சொல்லிட்டார்,
நீங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணணும், இந்த சிவயோகி சொன்ன பிரகாரம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ 2 பேரும் ஒரு மூங்கி குச்சியை எடுத்தா. ஒரு பக்கத்துல திருநீலகண்டர் பிடிச்சுண்டார், ஒரு பக்கத்துல இந்த மனைவி பிடிச்சுண்டு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி நம சிவாயா அப்படின்னு முழுகி எழுந்தார். முழுகி எழுந்த உடனே முழுகி எழுந்த இருவருக்கும் என்ன ஆயிடுறதுன்னா முதுமை பருவம் முதல்ல நீங்கி போயிடுறது. நீங்கி போன உடனே சிவயோகியாக இருந்த சிவபெருமான் என்ன பண்றார், உமாதேவியாரோட காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்ச உடனே நீங்கள் இருவரும் பெற்ற இளமை பருவம் என்றும் நீங்காதவாறு எம்மிடத்திலேயே இருப்பீர்களாக அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினார். யாரு? எம்பெருமான் சிவபெருமான் சொன்னார். அவ்வாறே இருவரும் சில காலம் வாழ்ந்து சிவலோகம் அடைந்து பேரின்ப பெருவாழ்வை அடைந்தார். இதைத்தான் அவர் சொன்னார். யாரு? சுந்தரர் பாடினார். திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தொண்டர் தொகையில வர்ற 2வது லைனை சொன்னேன் இப்போ.